லெமன் சாதம் 2 லெமன் புழிஞ்சிருக்கிறோம் கரெக்டாக சாதத்துக்கு. 2 லெமன் 300 அரிசி சாதம் வடித்து வச்சுருக்குது. 300 அரிசிக்கு 2 லெமன் போதுமானது. கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, குழம்பு கடலப்பருப்பு. இது திங்கிற கடலப்பருப்பு, இது குழம்பு கடலப்பருப்பு. அடுப்பத்தை வச்சுக்கிட்டோம். இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபுல்லாக 2 வத்தல், பெரிய வத்தலை கிள்ளி வச்சுருக்குறோம். இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கரெக்டாக 300 அரிசிக்கு 2 லெமன் போதுமானது. இஞ்சி இந்த கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கட் பண்ணி வச்சுருந்தேன். இஞ்சியை போடலாம். இப்போ இஞ்சியை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். இப்போது சிம்பிள் பண்ணிடலாம். ஃபுல்லாக சிம்பிள் பண்ணிவிட்டு இதெல்லாம் என்ன செய்யணும்னா எடுத்துடணும். இதை எடுத்து சாதத்தில் போட்டுடணும். சாதத்தில் அப்படி இல்லைன்னா கருகிரும் இல்லையா, அதனால் இதை எடுத்து ஃபஸ்ட்டு சாதத்தோடு போட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ இதில் இந்த லெமனை ஊற்றிடலாம். வச்சுருக்கோம்லையே அந்த லெமனு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இந்த லெமனோட இது நல்லா கொதிச்ச பிறகு இதில் ஊற்றிடலாம். மீன் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால அப்படி தனியாக எடுத்து போட்டுறது. லெமன் சாதத்துக்கு இப்படி கிளறிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் எல்லாமே. நல்லாவே இந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், கிளறிட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். லெமன் சாதம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.